ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்னாடு மேரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சும்மா எனக்கெல்லாம் ரொம்பலாம் வீடியோ எடிட் பண்ண தெரியாது, வீடியோவே எப்படி போடணும்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் யூடியூப்பில் வீடியோ போட தொடங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? டெய்லி நடக்கிற ஏதாவது ஒன்று பிள்ளைங்கள மேக்ஸிமம் என் பிள்ளைங்களோட வீடியோவாக தான் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ரொம்ப நன்றி. இன்னும் 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 அதிகமாக என்னோடய வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் எனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாது, இதெல்லாம் நான் வாங்கினதே இல்லை. அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க சொன்னதை அவங்கள்ட்ட கொடுக்க முடியல நேற்று. அது நம்மக்கிட்டே இருந்ததுனால சரி எடுத்து சும்மா கெட்டி பார்ப்போம். கெட்டுவேன், ஆனால் ரொம்பலாம் எனக்கு கெட்ட தெரியாது பூ. நான் அதிகமாக பூ வைக்கவும் மாட்டேன், வாங்கி கெட்டவும் மாட்டேன். பூவெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ அந்த பொண்ணு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது, அது வீணாக போயிருமேன்ட்டு காலையில் எழுந்திரிச்சி இப்போ கெட்டி முடிச்சாச்சு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு என்ன, தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டெய்லி ஏதாவது வசனம், நான்லாம் ரொம்ப ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டுலாம் இருக்கிற பிள்ளைலாம் இல்லை நான். ஆனால் இப்பப்போ என்ன நினச்சாலும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆகி போயிடுச்சு. ஹாஸ்டலில் படிக்கும்போது இப்படி பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் ஊருக்கெல்லாம் போனதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் 2வது இப்போ கல்யாணம் பண்ணி வேறு கொடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் டெய்லி நடக்கிற கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும்? ஏசப்பாட்ட தானே ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். அவர் தானே நம்ம கஷ்டங்கள்லாம் பார்க்குறவர். அதனால் மூச்சுக்கு 3 தடவை ஏசப்பாவே நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டெய்லியும் ஒவ்வொரு வசனமாக போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதில் வர பிக்சர் எல்லாமே மேக்ஸிமம் எங்கள் அப்பா வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களாக தான் இருக்கும். அதிலே ஒரு வசனத்தை எப்பயுமே அந்த ஞாபகம், நம்ம என்ன இருந்தாலும் நம்ம சொந்த ஊரை மறக்க முடியாதுல்ல. அதனால் அந்த ஞாபகத்திலே அந்த பிக்சரில் தான் ஏதாவது ஒரு வசனம் எடுத்து போடுவேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அந்த இடங்கள்லாம் போய் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியா கேரளா, இடுக்கி, வண்டிப்பெரியார், ஓகேவா? தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா தம்பி 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க, வீட்டுக்காரங்களும் போயிட்டாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு எங்கள் ஊரில் சந்தை, கிளம்பி போய் சந்தையிலெல்லாம் காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் திரும்ப தம்பி பாப்பாவை கூட போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 4:30 ஆயிரும். அப்படி தான் போகுது, ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது? ஓகே, தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய். பின்ன பேசுகிறேன், ஓகேவா? பாய் பாய். ஹாய். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு ரெஸ்ட்டுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பணும். ஒரே வேலை, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை தான். அப்புறம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சி மறுபடியும் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் போய்கிட்டுருக்கு. என்ன வாழ்க்கை இதெல்லாம் அப்படின்னு தோணுது, ஓகேவா? பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே பெரிய பெரிய டாஸ்க்கு. ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு.
இந்த பூவை எப்படி கட்டுவாங்க எனக்கு சரியாக கட்டலாம் தெரியாது. எப்படி எப்படியோ முடிச்சு போட்டுட்ருவேன். இந்த பூவே எப்படி கட்ட பழகினேன்னா, அங்கே தேனியில் சின்ன சிலைமட்டியில் வந்து அத்தை வந்து பூத்தோட்டம் வச்சுருக்காங்க. பாப்பாவை கன்சீவாக இருந்து பாப்பாவை பிறந்தாங்க வச்சுருக்க அந்த நேரத்தில் அந்த ஊரில் எல்லாருமே பூ கட்டுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட பூ கட்டுவாங்க. அப்போ என்னடா எல்லாருமே பூ கட்டுறாங்க, நம்மளும் பூ கட்டுவோன்ட்டு அந்த தோட்டத்தில் போய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூவை பறிச்சிட்டு வந்து சும்மா அப்படி அப்படியே கெட்டி பழகினது தான் இந்த அரைகுறை கெட்டு. இந்த கெட்டு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸு? எனக்கு மற்றவங்கள மாதிரி இந்த இப்படி உருட்டியெல்லாம் எனக்கு கட்ட தெரியாது. ஏதோ எப்படி எப்படியோ நூலை வச்சு எப்படி எப்படியோ உள்ளே திணிச்சு எடுத்துடுவேன். அதுக்கு பேர் தான் பூ கட்டுறதா என்னன்னு எனக்கும் தெரியலை. அந்த ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் பூ கட்டுறாங்களே, நமக்கு ஏன் கட்ட தெரியாது பழகுவோன்ட்டு 1 2 பூவாக எடுத்து அப்படியே கெட்டி பழகுனது ஓரளவுக்கு. இப்போ பூ கட்டலாம், டெய்லியும் பூ கட்டலான்னு பாப்பாவை பெற்று இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்த நேரம் பூ கட்டி பழகலான்னு டெய்லியும் பூ வாங்கி இப்படியே கட்டி பழகிக்கிட்டே இருந்தேன். கடைசி பார்த்தா இந்த கையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சுத்தம். அதுக்கப்புறம் இந்த கையில் ஒரு வேலையும் செய்ய முடியாது, வலிக்கும். ஒய்யாமல் அப்படியே எடுத்து பூ கட்டுறோம்னா இங்கே நான் ரொம்ப வலிக்கும். அதனால் இப்போ பூவும் கட்டுறதில்ல, ஒன்றும் கட்டுறதில்ல. இப்போ தான் நேற்று தான் இந்த பொண்ணு வாங்கி கொடுத்ததுனால உட்காந்து நேற்று ஃபுல்லும் கரெக்டாக நேரம் போச்சா, அதனால் கட்ட முடியலேன்ட்டு இப்போ உட்காந்து ஒரு வழியாக காலையில் 10 மணிக்கு தொடங்கின பூவை 11 மணிக்கு கட்டி முடிச்சிட்டேன். வெற்றிகரமாக கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் நான் பூ கட்ட படித்தேன். எனக்கு மல்லிகைப்பூவை சுத்தமாக கட்டவே தெரியாது. ஒரு வழியாக கட்டிட்டேன்னா, இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, கமெண்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது என்கிட்ட கேட்கறனாலும் மெசேஜில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.